सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. மூணாவது ஸ்கந்தம் 30வது அத்தியாயம். அதுல என்ன பண்றாருனாக்க, எப்படி ராமர் ஜெயிக்கணும், ராவணனை ஜெயிக்கிறதுக்கு நவராத்திரி விரதம் பண்ணு அப்படின்னு சொன்னார் இல்லையா நாரதர். அந்த விஷயத்த நீ இந்த மாதிரி இந்த சாதாரண ஜனங்களை போல சாமானிய ஜனங்களை போல கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கிட்ட உடனே ராமர் லக்ஷ்மணர் 2 பேரும் மேல என்னென்ன பண்ண அப்படிங்கறது வியாசர் சொல்றார். வியாச உவாச்ச ஏவம் தௌ சம்விதம் கிருத்வா யாவத் என்ன பண்ணிருக்கா அப்படி அவ 2 பேரும் இந்த மாதிரி, அது பேர் என்ன, கொஞ்ச நேரம், அதாவது லக்ஷ்மணன் ராமருக்கு தன்னுடைய இதெல்லாம் பண்ண உடனே அவர் கொஞ்சம் தேர்தல் சொல்ல வைக்கணும்னே, லக்ஷ்மணேன இது லக்ஷ்மண வாக்கியேன போதிதோ ரகுநந்தனா தியக்வா சோகம் ததாத்யர்த்தம் பபூவ விகதஜ்வரஹா. லக்ஷ்மணன் சொல்ற தேர்தல் கேட்டு மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு மனசு தேர்தல் அடைஞ்சிட்டு கொஞ்சம் he regained his composure, அவன் கொஞ்சம் தைரியத்தோட அந்த இடத்துல இருந்தாருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் மேல என்ன பண்றது, ஏவம் தௌ சம்விதம் கிருத்வா, சம்விதம்னா they regained their அதாவது composure and இது knowledge, அதாவது அந்த இடத்துல என்ன பண்ணணும், மேல எப்படி போறது என்ன ஏது அப்படிங்கிறதுக்காக யாவத் தூஷ்ணீம் பபூவதுஹு, அதுக்காக மேல பண்றது தெரியாம மௌனமா இருந்தாங்க. ஆஜகாம ததாகாசான் நாரதோ பகவான் ரிஷிகி, அந்த நேரத்துல பகவான் நாரதர் அந்த இடத்துல தேவரிஷி நாரதர் அங்க வர என்ன பண்ணார், ரணயன் மகதி, அவர் எப்படி வர்றாருங்கிறத வர்ணிக்கிறார். ரணயன் மகதீம் வீணா ஸ்வர கிராம விபூஷிதாம் காயன் பிருகத்ரசம் சாம சதா உபதஸ்திவான். நாரதர் வரும்போது தன்னுடைய வீணை, அவருடைய வீணைக்கு பேர் மகத்தின்னு பேரு, சரஸ்வதியோட வீணையை கச்சபின்னு சொல்லுவா. சோ ஒவ்வொருத்தருடைய வீணைக்கும் ஒரு பேர் உண்டு. நாரதருடைய வீணைக்கு மகத்தின்னு பேரு. மகதீன் வீணாம் ரணயன், தன்னுடைய வீணை இருக்கு பாருங்க, மகதி என்று பெயர் சென்ற வீணையை ரணயன் அதை மீட்டிக்கொண்டு, அது மீட்டும் போது எப்படி ஆகுது, அந்த வீணையே தானாக அதுல இருந்து ஸ்வர கிராம விபூஷிதாம், அதுல இருந்து வரக்கூடிய சத்தங்கள் ஸ்வரங்களாக, அதாவது என்ன ஆகும், ஒரு காந்தர்வ சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஸ்வரங்களாகவே வருது. அந்த ஸ்வர கோர்வைக்கு பேரு கிராமம்னு பேரு. சோ ஸ்வர கிராம விபூஷிதாம், அந்த ஸ்வரம் எப்படி இருக்குன்னா சாதாரண ஏதோ லௌகிகமான பாட்டு இல்ல, பிருகத்ரசம் சாம காயன், சாமால பல விதமா 6 விதமான சாமா சொல்லுவா. பிருகத் சாமா, ரசந்தர சாமா அப்படின்லாம் சொல்லுவா. வைராஜம், வைரு, இந்த மாதிரி பல வித சாமாக்கள் உண்டு. அதுல பிருகத் ரசந்தரம், பிருகத் ரசம் அப்படின்னு இருக்கு, பிருகத் சாமா ரசந்தர சாமா அப்படியே சொல்லலாம். சோ அந்த சாமாவை மீட்டிக்கொண்டு, அதாவது என்ன பண்ண, பிருகத் சாமாவை மீட்டிக்கொண்டு அந்த சாமாவை பாடிக்கொண்டு ததா தம் உபதஸ்திவான், ராமரை அடைந்தார். திருஷ்டுவா தம் ராம உத்தாய, ராமர் அவர் பார்த்த உடனே எழுந்திருந்து ததாவத விஷம் சுபம், உட்கார்றதுக்கு ஒரு நல்ல இடம் கொடுத்து சீட்டு கொடுத்தார். ஆசனம் ஆசனம் சார்க பாத்தியம், அந்த காட்டுல அந்த கஷ்டத்துல அந்த இடத்துலயும் கூட என்ன பண்ணார், ஒரு முனிவரை ரிசீவ் பண்ணதுக்கு மதுவர்க்கத்தோட, அதாவது மதுவர்க்கம்னாக்க பெரியவாளை ரிசீவ் பண்றதுக்கான ஒரு சரியான ப்ராப்பரான முறை. வந்த உடனே அவளுக்கு என்ன பண்ணணும், அவளுக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுக்கணும், அவ காலை அலம்பி விடணும், பாத்தியம், அதுக்கப்புறம் கையை அலம்புறதுக்கு சந்தனம் கலந்து ஜலம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் பால் தேனி இதெல்லாம் கலந்து இதை கொடுக்கணும், ஆகாரம் இத்தியாதிகள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பேரு, இதெல்லாத்தையும் சரியான முறையில கொடுத்து உபசரிக்கிறதுக்கு பேரு மதுபர்க்கம்னு பேரு. அதுதான் அதிதியை வரவேற்கக்கூடிய முறை. சோ ஆசனம் சார்க பாத்தியஞ்ச கிருத்தவான் அமிதத்யுதிகி, கிருத்தவான் அதான் புராணங்கள்ல வரக்கூடிய வார்த்தை அமிதத்யுதிகி, எல்லா விதத்திலும் மிக பெரியவராக மிக உயர்ந்தவராக இருந்தும் கூட வந்த ரிஷியை மரியாதை செய்வதற்கு, அதாவது என்னாகும், மிகச்சிறந்த மிக அமிதத்யுதிகி, ஒளியில் சற்றும் குன்றாதவர், யாரிலும் சற்றும் குன்றாதவர், அப்படிப்பட்ட ராமர் எல்லாரிலும் மிக்கார். அப்படிப்பட்ட ராமர் ரிஷிகேஷ
பண்ணார், இது கொடுத்தாரு, அர்க்கியபாத்தியாதிகள் உபச்சாரங்கள் பண்ணார். பூஜாம் பரமிகாம் கிருத்வா கிருத்தாஞ்சலி உபஸ்திதா, அவருக்கு சிறந்த பூஜைகளை செய்து, அதாவது சிறந்த வரவேற்பளித்து கையை கூப்பிட்டு அவர் எதிர்க்க நின்று இருந்தார். ரிஷி உட்கார சொல்லாம உட்காரக்கூடாது, அதனால என்ன பண்ணார், அவருக்கு எதிர்க்க தான் நின்று இருந்தார் லக்ஷ்மணனும். உபவிஷ்ட சமீபேது கிருதாக்யோ முனினா ஹரிஹி, முனினா ஹரிஹி, ஹரிஹி விஷ்ணு, அதாவது பகவான் ராமர், முனினா கிருதாக்யா உட்கார்ந்துக்கோன்னு முனி சொன்னா விட்டு சமீபே உபவிஷ்டா, அவர் அருகில் அமர்ந்தார். உபவிஷ்டம் சுதாராமம் சானுஜம் துக்கமானதும், ராமருடைய மனசுல துக்கம், அந்த துக்கம் அவருடைய முகத்திலையும் தெரியறது. தன்னுடைய சகோதரனோடு கூட அந்த இடத்துல ராமர் அமர்ந்தார். பப்ரச்ச நாரத பிரீத்தியா குசலம் முனிசத்தமகா, ரொம்ப பிரீத்தியா ரொம்ப அன்போட ராமர குசலம், குசலம்னா நலம் விசாரிச்சார், க்ஷேமலாபங்களை விசாரிக்கிறார்னு அர்த்தம். பப்ரச்ச நாரத பிரீத்தியா குசலம். கதம் ராகவ சோகார்த்தோ யதாவை பிராகிருதோ நரஹா, கதம் ராகவ சோகார்த்தா, ராகவ கதம் சோகார்த்தா, நீ ரொம்ப சோகத்தில் ஈடுபட்டவன் மாதிரி இருக்கியே. யதாவை பிராகிருதோ நரஹா, சாமானிய ஜனங்கள் போல துக்கத்துல ஆழ்ந்தவன் போல தெரியுறியே. சுத்தாம் சீதாம் ச ஜானாமி ராவணேன துராத்மனா, சீதை ராவணனாலே, துராத்மாவான ராவணனாலே அபகரிக்கப்பட்டு விட்டாள் என்று அறிவேன், சீதை அபகரிக்கப்பட்டதை அறிவேன். சுரசத்ன கதச்சாகம் ஸ்ருதவான் ஜனகாத்மஜாம், சோ இந்த மாதிரி ஜனகாத்மஜையை பத்தி கேள்விப்பட்டு, அதாவது ஜனக நகரியான சீதை ராவணனாலே அபகரிக்கப்பட்டு விட்டாள் என்பதை கேள்விப்பட்டு சுரசத்ன கதை, அதாவது தேவலோகத்துக்கு போயிருந்தேன். பௌலஸ்தியேன கிருதாம் மோகாத் மரணம் சுமாத்வம் அஜானதா, பௌலஸ்தியேன ஜனகாத்மஜாம் கிருதாம், பௌலஸ்தியேன அதாவது புலஸ்தியருடைய மகனான ராவணனாலே, மோகாத், மோகாத்னாக்க அறிவீனத்தினாலே, அறிவின்மையாலே அவன் என்ன பண்ணான், சீதாம் கிருதாம், அவனாலே அபகரிக்கப்பட்டவளாக, அவன் உண்மையில சீதையை அறிவிக்கல, அது அபகரிக்கல. மரணம் ஸ்வம் ஆத்மனா, தனக்குத்தானே தன்னுடைய மரணத்தை வரித்து கொண்டான். அப்படிப்பட்ட ராவணன் தன் மரணத்தை வரித்து கொண்டவனாக அறிந்து நான் தேவலோகத்திற்கு சென்றேன். போயிட்டு அது அந்த அதான் சீதையை அபகரிக்கப்பட்டவளா தேவலோகத்துக்கு போயிருந்தேன்னு அர்த்தம். அந்த இடத்துல தேவலோகத்துல சீதையை பார்த்தேன்னு சில புராணங்கள்ல சொல்லியிருக்கோம். அதாவது இது என்ன, இந்த சில புராணங்கள்ல இந்த இது இருக்கும், இந்த கதையெல்லாம் இருக்கும். சில கதைகள் ஒவ்வொரு புராணத்திலும் சில அம்சங்களை சொல்லியிருப்பான், எல்லா அம்சத்தையும் சொல்லியிருக்க மாட்டான். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க வனவாசம் ஆரம்பிக்கும் போது சீதை என்ன ஆயிட்டா, அவன் அக்னி பகவான் அந்த இடத்துல ஒரு மாயா சீதையை கொண்டு வந்து வச்சுடுவான். சோ இப்ப இந்த ராவணவதம் முடிஞ்ச உடனே அக்னி பிரவேசம் நடக்கிறது இல்லையா, அந்த அக்னி பிரவேசம்ங்கிறது அக்னி வசம் இருக்கக்கூடிய சீதையை ராமருக்கு திரும்பி கொடுக்கறதுக்காக. சோ அங்க வர சீதை அந்த தேவலோகத்தில் இருக்கிற சீதை தானே ஒழிய இந்த ராவணனுடைய அசோகவனத்தில் இருந்த சீதை இல்ல அப்படிங்கறதாக. அந்த மாதிரியும் இதெல்லாம் என்ன, இந்த ஆச்சரிய சூடாமணி, சக்தி பத்திர, அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரி சில காவியங்கள்ல இந்த விசேஷங்கள்லாம் விசதமா விவரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. இது மாதிரி புராணங்கள்லயே இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம், மந்தோதரிக்கு பிறந்தவதான் சீதை, அவ ஜனகத்தை சேர்ந்தா அப்படின்ட்டு. ஒவ்வொரு இடத்துல அந்த விஷயங்கள், ஏன்னா பல சாபங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எங்கெங்கயோ அவ பண்ற தப்புகள்னால பல சாபங்கள் சேர்றது. அந்த சாபங்களை ஒவ்வொரு இடத்துலயும் வர்ணிக்க வேண்டியிருக்கு. அதனால சில கதைகள் நம்மளுக்கு என்னாகும், முன்னுக்கு பின் இருக்கிற மாதிரி தெரியறது. ஆனா அந்த கதைகள் எல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா ஒவ்வொன்றுமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இருக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியும். சுரசத்ன கதச்சாகம் ஸ்ருதவான் ஜனகாத்மஜாம் பௌலஸ்தியேன கிருதான் மோகாத் மரணம் சுமாத்மனா தவ ஜென்மச்ச காக்குப்ஸ்த பௌலஸ்திய நிதனாயவை. அதோடு மட்டும் இல்ல, நீ இந்த லோகத்துல அவதாரம் பண்ணதும் பௌலஸ்தியர்கள் நிதனாய, தேவர்கள்லாம் உன்னை வேண்டிட்டதுனால. மைத்திலீகரணம் ஜாதம் ஏததர்த்தம் நராதிப, மைத்திலீகரணம். இப்ப ராவணனை என்னாகும், வெறும்னு போய் நம்மளா தானா அழிக்க முடியாது, அவனை அழிக்கிறதுக்கு ஒரு காரணம் போகணும். சோ மைத்திலீகரணம் ஜாதம் ஏததர்த்தம், இந்த டிவைன் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. ராமாயணத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பின்னாடி வரக்கூடிய கதை எப்படி போகணுமோ அந்த கதை போறதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ராமாயணம் நடக்கிறதே ஒழிய கண்ண முடின்னு ஏதோ என்னமோ நடக்கல. ராமர் விஸ்வாமித்திரர் ராமர் அழிச்சுன்னு போறார், ராமர் சூர்பனகையே கொன்னுடுறார், இந்த சுபாகுவையும் கொன்னுடுறார். ஆனா மாரீசனை அடிச்சு விட்டு விடுறாரு. அந்த இடத்துல மாரீசன் கொல்லப்படல. அப்படியே இருந்தா கூட மாரீசன் தப்பிச்சு ஓடி இருந்தா கூட இன்னொரு அம்பை விட்டு அவங்க துரத்தி கொண்டு இருக்கலாம். கொண்டு இருந்தாருன்னா இந்த மாயமான் எபிசோடே வந்திருக்காது. மாயமான் எபிசோடு வரல என்னாக்கா சீதை ராவணன் போயிருக்க முடியாது, அதை வியாஜமா வச்சு ராவணன் மேல படையெடுத்து அவனை அழிச்சிருக்க முடியாது. சோ ஒவ்வொன்னு என்னாகும், பின்னாடி நடக்க போற கதை எப்படி இருக்கோ அந்த கதையை எடுத்துன்னு போறதுக்கு சௌரியமா அந்த கதைக்கு ஏதோ ஒரு விதத்துல ஆகாதான்
ஒவ்வொன்னு அமைஞ்சிருக்கு. ஏன்னா பகவான் என்ன பண்றார், ராவணனை சம்ஹாரம் பண்றதுக்காக மனுஷ ரூபேன்னு அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணும்போது நான் அவதாரம் பண்றேன், அதுக்கு எனக்கு துணையாக எனக்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அவதாரம் எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா நந்திகேஸ்வரனுடைய சாபம் ராவணனுக்கு. அவன் நந்தியை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்குன்றதுனால நந்தியை என்ன பண்றார், அங்க ஹனுமாரா அவதாரம் பண்ணார்னு ஒரு ரெஃபரன்ஸ் உண்டு. சோ மைத்திலீகரணம் ஜாதம் ஏததர்த்தம் நராதிப. மைத்திலீகரணம்னு என்ன அர்த்தம், ஏததர்த்தம் இந்த ராவணனுடைய சம்ஹாரம்ங்கிற காரணத்துக்காகவே மைத்திலி அவன் தூக்கின் போனதுங்கிறது நடந்திருக்கு. பூர்வ ஜென்மனி வைதேகி முனிபுத்திரி, இன்னொரு கதையை சொல்றார். முனிபுத்திரி தபஸ்வினி, பூர்வ ஜென்மால அவ ஒரு முனிபுத்திரியா தபஸ்வினியா இருந்தா. ராவணேன வனே திருஷ்டா தபஸ்யந்தி சுச்சிஸ்மிதா. அவளை தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ராவணன் அவளை பாக்குறான். பிரார்த்தித்தா ராவணேனாசோ பவ பாரியேதி ராகவா. அவளை பார்த்த உடனே அழகா இருக்க நல்லா இருக்கணும்னு என்ன பண்ணான், என்னுடைய மனைவி ஆயிடு, யார பார்த்தாலும் அழகா இருந்தா என் மனைவி ஆயிடு அப்படின்னு கேட்கறதுதான். பவ பாரியேதி ராகவ. திரஸ்கிருத ஸ்தயாசோவை ஜக்ரா. திரஸ்கிருத ஸ்தயாசோ, அவளாலே நிராகரிக்கப்பட்டவனாய், நான் அவனுக்கெல்லாம் மனைவியா இருக்கு தயாரா இல்லைன்னு அவளாலே நிராகரிக்கப்பட்ட என்ன பண்ணான், ஜக்ராக, அவளை விட்டேன் பார் அப்படின்னு என்ன பண்றான், நீ வாண்டான்னு சொன்னா நான் விட்டுருவேனா அப்படின்னு ஜக்ராக கபரம், அவளுடைய கபரின்னா இந்த முடி, அதை பலாதி ஜக்ராக, அது பலாத்காரமாக அவளை புடிச்சு தூக்கின்னு போறான். சசாப தட்சணம் ராம ராவணம் தாபசி மிருகம். மிகுந்து தபஸ் பண்ணியிருந்தா இல்லையா, தபஸ்லயே ஈடுபட்டுன்றதுனால அடுத்த க்ஷணமே அவன் என்ன பண்ண, ஒரு கடுமையான சாபத்தை அவருக்கு கொடுத்தாள். குபிதா கெப்தி மிச்சந்தி தேகம் சம்ஸ்பர்ஷ தூஷிதம். அவனாலே தொடப்பட்டு அது அவன் தொட்டதுங்கிற தோஷத்தை ஏற்றுட்டு இந்த தேகம் இருக்குல்ல, அந்த தேகத்தை அவன் தலைமையில புடிச்சு இழுத்துன்னு வரான் இல்லையா. சோ அவனால தொடப்பட்டதுனால தான் தூஷிக்கப்பட்டவளாக தனக்கு என்ன ஆகும், அந்த மொலஸ்டேஷன் சொல்றோம்ல, அந்த மாதிரி பலாத்காரமா தொட்டதுனால தன்னை பாதிக்கப்பட்டவளாய் உணர்ந்து அவள் என்ன பண்ணா, ஒரு சாபத்தை கொடுக்கிறாள். குபிதா தெக்தி மிச்சந்தி, அதனால இந்த சரீரம் வேண்டாம், அவனால தொடப்பட்ட இந்த சரீரத்தை விட்டுடுவோம் அப்படின்னு தன் சரீரத்தை விடுறதுக்கு முயற்சி செய்யறா. துராத்மன் தவ நாசார்த்தம் பவிஷ்யாமி துராத்மலே. ஹே துராத்மன், ஏ துஷ்ட ஆத்மாவே, உன்னை நாசம் செய்வதற்காக இந்த பூதளத்தில் நான் பிறப்பேன். அயோனிஜா வராநாரி, அயோனிஜியாக யாருடைய கர்ப்பத்தின் வழியாகவும் வராமல், அதாவது டைரக்டாவே பூமியில அவதாரம் செய்து, தவ நாசார்த்தம் உன்னுடைய நாசம், அதனால பிறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அயோனிஜா வராநாரி யக்வா தேகம் ஜகாவதி. அவன் என்ன பண்ணா, இந்த சரீரத்தை விட்டுட்டு உன்னுடைய நாசத்துக்காக நான் அயோனிஜியா பிறப்பேன்னு சொல்லி அந்த சரீரத்தை யோக முறையில அந்த நேரத்திலே விட்டுடுறா, சரீரத்தை தியாகம் பண்ணிடுறா. சேயம் ரமாம்சு சம்பூதா, அந்த தபஸ் பண்ணக்கூடிய அந்த முனிவருடைய குமாரி லட்சுமியினுடைய அம்சம் பொருந்தியவள். ரமாம்சு சம்பூதா கிரகீதா தேன ரக்ஷசா விநாசார்த்தம் குலசீவ வியாலி சகிவ சம்பிரமாத். அறியாமையினாலே ஒரு மலைப்பாம்பு கழுத்துல மாலைன்னு நினைச்சு தவறா போட்டுக்கிற மாதிரி தன்னுடைய விநாசத்தினாலேயே அவள் மீது கை வைத்தான். தவ ஜென்மச்ச காக்குஸ்த தஸ்ய நாசாய தாமரைகி, உன்னுடைய ஜென்மாவும் அவனுடைய நாசத்திற்காக அமரைகி பிரார்த்திதஸ்ய, தேவர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிண்டா. ஹரே ரம்சாத் அஜவம்சே யஜன்மனஹா. ஹரே ரம்சாத், ஹரியினுடைய அம்சத்துல நீ அவதரித்தவன். அஜவம்சே, அஜன்ற ராஜா இருந்தா இல்லையா, தசரதனுடைய அப்பா, ரகுவனுடைய மகன், அந்த வம்சத்துல அஜன்மனஹா, நீ ஜென்மா எடுக்காதவன். அதாவது ஹரே ரம்சாத் அவதாரம், உன்னுடைய அதாவது என்ன ஆகும், பிரார்த்திதஸ்ய ஹரே ரம்சாத் அஜவம்சே யஜன்மனஹா தவ ஜென்ம, உன்னுடைய ஜென்மா அதாவது ராமர், நீ எடுத்து ஜென்மா இருக்கே, அஜன்மனஹா தவ ஜென்மா, பிறவி எடுக்காதவனான உன்னுடைய ஜென்மா. நீ பிறர் போல கர்ம வசத்தினால பிறந்ததாக நினைக்காதே. அஜன்மனஹா ஜென்மம் எடுக்காதவன். ஜென்மம் எடுக்காதவன் என்ன அர்த்தம், கர்மாவுக்கு உட்படாதவன், கர்ம வசியன் இல்ல, புண்ணிய பாபங்களுக்கு உட்பட்டு இந்த லோகத்துல ஜென்மா எடுத்து அந்த ஜென்மாவினால சுகதுக்கங்களை அனுபவிக்கிறவன்கிறது இல்ல. நீ அதுக்கு மீறி நின்னவன். நீ இப்ப ஜென்மா எடுக்கிறேன்னா அந்த ஜென்மாங்கிறது இச்சாவசாத். சோ அஜன்மனஹா தவ ஜென்ம, நீ ஜென்மா எடுக்காதவனான இந்த லோகத்துல பிறக்காதவனான நீ பிறந்ததாக தெரிவது, தோன்றியது, அவதரித்ததன் காரணம் என்னன்னா இதனால, அது பேர் தேவர்களுடைய பிரார்த்தனை கிணங்கி. அதுவும் கௌசல்யக்கு குழந்தையா பிறந்ததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ரிஷிபத்னி புலோமஜான்னு பேரு. அந்த ரிஷிபத்னி என்ன பண்ணிருக்கா, புலோமா அந்த சுக்ராச்சாரியோட அம்மா, அவ காவிய மாதாம்பா. அவன் என்ன பண்ணா,
சபிச்சுட்டா விஷ்ணுவ. அவ யாருக்கும் அசுராளுக்கு அடைக்கலம் கொடுத்தா அந்த அசுரர்கள் இது அழிக்கிறதுக்காக என்ன பண்ணார், இவர் அவளையே சம்ஹாரம் பண்ண வேண்டிய சம்ஹாரம் பண்ணிட்டார். அதனால அவன் என்ன பண்ணான்னாக்க நீ இந்த மாதிரி கஷ்டப்படுவேன்னு பிருகு அவரை சபிக்கிறார். சோ அந்த சாபத்தினால வந்ததுனாலதான் அவர் தான் ஜென்மா எடுக்கிற மாதிரி கர்ப்பவாசம் பண்ணி ஜென்மா எடுக்கிற மாதிரி காட்டுறாரு ஒழிய வாசத்துல ஜென்மா இல்ல. என்ன கிருஷ்ணாவதாரத்துல அது நல்லா தெரியும். கிருஷ்ணாவதாரத்துல தேவகிக்கு பிறந்த உடனே என்ன பண்றார், பிறந்த அடுத்த க்ஷணமே அவளுக்கு சங்க சக்கர கதாதாரியா 4 கைகளோட கிரீடங்களோட அந்த வனமாலா அந்த பீதாம்பரங்களோட காட்சி கொடுக்கிறார் இல்லையா. சோ அந்த மாதிரி குழந்தை பிறக்க முடியுமோ? அதனால அந்த குழந்தை என்ன ஆகும், பிறப்பதுங்கிறது இல்ல, அந்த குழந்தை தோன்றதுதான். அது என்ன பண்றது, கர்ப்பவாசத்தை ஒரு வியாஜமா காமிக்கிறது. சோ இச்சாவசாத் பிறவிய ஒழிய கர்மவசாத் பிறவி இல்ல. சோ கர்மவசாத் பிறவி இல்லைங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அஜன்மனஹா தவ ஜென்ம, பிறவி எடுக்காதவனான உன்னுடைய ஜென்மா அப்படின்னு காட்டுறார். குரு தைரியம் மகாபாகோ தத்ரசா வர்த்தத்தை அவசா, தான் பூர்ணமா மனுஷ ஜென்மா. ஏன்னா ராவணன் மனுஷனை தவிர வேற யாராலையும் சாகக்கூடாதுன்னு வரவான், சாகக்கூடாது இல்ல, மனுஷனை பத்தி இந்த வரத்துல விட்டுட்டான். அதனால என்ன எடுத்து தான் மனுஷனா காமிக்கணுங்கிறதுக்காக மனுஷாளுக்கு இருக்கிற அவ்வளவு கஷ்டத்துக்கங்களையும் தான் அனுபவிக்கிற மாதிரியும் அதை தன்னால தாங்கிக்க முடியாதவரையும் சோ எல்லா விஷயத்தையுமே அவர் என்ன பண்றார், அனுபவிச்சு காமிக்கிறார். சோ நாரதர் அவருக்கு சொல்றார், குரு தைரியம், நீயும் தைரியத்தை எடுத்துக்கோ. மகாபாகோ தத்ரசா வர்த்ததே அவசா, அவ என்ன பண்றா, அந்த அசோகவனத்துல இருக்கா. சதி தர்ம ரதா சீதா, சதி தர்மத்தை முழுமையாக, அதாவது எந்த நேரத்திலையும் தன்னுடைய தர்மானுஷ்டானத்தை விடாதவளாய். சுவாம் ஜாயந்தி திவானிசம், இரவும் பகலும் அல்லும் பகலும் ஒன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள். காமதேனு பய பாத்திரே கிருத்வா மகவதா ஸ்வயம், அவளுடைய ஆகாரத்துக்கு என்ன பண்றது, அவன் என்ன பண்ணா, ராவணனுடைய ஆகாரத்தை அங்க சாப்பிடுறது இல்ல. காமதேனு பயஹா பாத்திரே கிருத்வா, இந்திரன் என்ன பண்ணுவான், காமதேனுவினுடைய பால் இருக்கே அந்த பாலை கறந்து அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அவளுக்கு கொடுத்திருக்கான். அந்த காமதேனுவினுடைய பாலை குடிச்சதுனால அவளுக்கு பசி தாகம், அதனால சரீரத்துல ஒரு க்ஷீணத்தை பலமின்மை அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் அந்த காமதேனுடைய பால் அவளுக்கு ஒழுங்குற ஆகாரத்தையும் சக்தியும் புஷ்டியும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னார். பானார்த்தம் பிரேஷிதம் தஸ்யாக பீதம் செய்வா அமிர்தம் ததா. சோ பானார்த்தம் பிரேஷிதம் தஸ்யாக, அவளுடைய பானத்துக்காக அனுப்பிச்சிருக்கான். பீதம் செய்வ அமிர்தம், அமிர்தம் போல அந்த பால் அனுப்பிச்சிருக்கான், அமிர்தத்தையும் அனுப்பிச்சிருக்கான்னு. சுரபி துக்த பானார்த்தா, சுரபி துக்த, தேவலோகத்து மாடு இருக்கு பாருங்க அந்த காமதேனு, அந்த சுரபி துக்த பானாத், அதனாலதான் பசுமாடு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம், காமதேனுடைய வம்சத்துல வந்ததுங்கிறதுக்காக சுரபி அப்படின்னே ரெஃபர் பண்றோம். எல்லா மாட்டையுமே சுரபி, சுரபி துக்த பானாத்சா. அதுக்கு மேல என்ன பண்றா, அதாவது சுத்ருட் துக்க விவர்ஜிதா, சுது த்ருட் துக்க விவர்ஜிதா, அதாவது சுது சுது அப்படின்னு சொன்னோம்னாக்க பசி, த்ருட் அப்படின்னு சொன்னோம்னா தாகம். சுத்ருட் துக்க விவர்ஜிதா, பசி தாகத்தினுடைய துக்கங்கள் இருக்கு பாருங்க, அந்த துக்கம் ஏதுமற்றதாய், அவளுக்கு அந்த பானத்தினால அந்த துக்கம் ஏதுமற்றவளாய் அவன் என்ன பண்றா, அவளுக்கு அந்த கஷ்டங்கள் இல்ல. ஜாதா கமலபத்ராட்சி வர்த்ததே வீட்சிதாமயா, நான் அவளை பார்த்தேன். ஜாதா கமலபத்ராட்சி வர்த்ததே, எந்த விதமான, அதாவது பசி தாகத்தினால் ஏற்படக்கூடிய துக்கங்கள் ஏதும் மற்றவளாய் இருக்கிறாள். உபாயம் கதையாமிய தஸ்ய நாசாய ராகவ, அந்த ராவணனுடைய நாசத்திற்காக நான் ஒரு வழி ஒரு உபாயத்தை சொல்கிறேன். விரதம் குருஷ்வ ஸ்ரத்தாவான், நீ ஒரு விரதம் பண்ணு. அந்த விரதத்தை எப்ப பண்ணணும், ஆஸ்வினே மாசி சாம்பிரதம், சாம்பிரதம் இப்பொழுது, சம்பிரதி, சம்பிரதினா இப்பொழுதுன்னு அர்த்தம். இப்ப இருக்கக்கூடிய ஆஸ்வினை மாசே, நம்ம இப்ப இந்த ஐப்பசி மாசத்துல இருக்கோம், இந்த ஐப்பசி மாசத்துல ஆஸ்வினை மாசே நீ என்ன பண்ணு, விரதம் குருஷ்வ. நவராத்திரோபவாசஞ்ச பகவத்யா பிரபூஜனம், நவராத்திரி உபவாசமும் பண்ணு, பகவத்யா பிரபூஜனம், அம்பாளுக்கு பூஜையும் பண்ணு. சர்வ சித்திகரம் ராம ஜபஹோம விதானதா, இந்த நவராத்திரி விரதம்ங்கிறது எல்லா சித்தியையும் தரக்கூடியது. இது வெறும்னா பண்ணக்கூடாது, நீ இப்ப என்ன பண்ணணும், ஜபஹோம விதானதா, ஜபம் ஹோமம் இதெல்லாம் செய்து பண்ணு. மேக்தீஷ்ட பசுபிர் தேவியா பலிம் தத்வா விசம்சிதை, நீ சத்திரியனா இருக்க, அதனால அந்த தேவிக்கு அம்பாளுக்கு கொடுக்க வேண்டிய பலி என்ன உண்டோ அந்த பலியெல்லாம் பூர்ணமா கொடுத்து செய். தசாம்சம் ஹவனம் கொடுத்துவா, எவ்வளவு ஜபம் பண்றியோ அந்த ஜபம் பண்றதுல 10% ஹோமம் பண்ணு. தசாம்சம் ஹவனம் கொடுத்துவா. சுசக்தத்துவம் பவிஷ்யசி, அந்த மாதிரி நீ செய்யும் போது மிகுந்த சக்தி உடையவனாக ஆயிடுவ. விஷ்ணுனா சரித்தம் பூர்வம், இது எல்லாரும் பண்ணிருக்கார், விஷ்ணுவும் பண்ணிருக்கார், மகாதேவேன பிரம்மனா, மகாதேவன் பிரம்மா எல்லாரும் பண்ணிருக்கா.
ததா மகவதா சீர்ணம், நோன்பு நூக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி சம்ஸ்கிருதத்துல விரதம் பண்றதுங்கிறது சீர்ணம் அப்படின்பா. விரதம் சீர்ணம்னா நோன்பு நூக்கப்பட்டிருக்கு, விரதம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். மகவதா சீர்ணம் ஸ்வர்க்க மத்திய ஸ்திதேனவை, சொர்க்கத்தில் இருக்கிற இந்திரனாலும் இந்த யாகம் பண்ண இந்த நவராத்திரி விரதம் செய்யப்பட்டிருக்கு. சுகினா ராம கர்த்தவியம் நவராத்திரம் விரதம் சுபம், கஷ்டப்படுறவா மட்டும்தாங்கிறது இல்ல, சுகினா சுகமா இருக்கிறவனாலையும் விசேஷ கர்த்தவியம் பும்சா கஷ்டகதேனவை, முக்கியமா கஷ்டத்துல இருக்கிறவங்களால நிச்சயமா பண்ணப்படணும், சுகத்துல இருக்கிறவனும் இதை பண்ணணும், அதாவது எல்லாரும் பண்ணணும். விஸ்வாமித்திரன காக்குத்த கிருத்தமேதன் சம்சயா, விஸ்வாமித்திரர் நவராத்திரி பூஜை பண்ணிருக்கார். குருகுநாத வசிஷ்டர்னு யார் யாரெல்லாம் பண்ணிருக்கா, பிருகு வசிஷ்டர் கஷ்யபர் அவளும் பண்ணிருக்கா. குருனா கிருததாரேன கிருதமேதன் மகாவர்த்தம், குருனா பிரகஸ்பதி, பிரகஸ்பதி தன்னுடைய மனைவியை எழுந்துட்டு கழிச்ச போது மனைவியை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கார், குரு ராஜேந்திர தஸ்மாத்வம் குரு ராஜேந்திர ராவணசி வதாயச்ச, அதனால நீ என்ன பண்ணணும், ராவணனுடைய வதத்திற்காக இந்த விரதத்தை நிச்சயமா பண்ணணும்னார். திரிபுர சிவன் ஏன் பண்ணினார்னார், திரிபுரஸ்ய விநாசாய சிவேனாபி புராகிருதம், சிவன் பண்ணினது திரிபுர நாசத்துக்காக, ஹரிணா மது நாசாய மதுகைதப நாசத்துக்காக, ஹரிணா கிருத்தம் மேரோ மகாமதே, மேருமலையில விஷ்ணு பண்ணினார். விதிவத் குரு காகுஸ்த விரதமேதத் அதந்திரிதா, சற்றும் சோம்பல் இல்லாதவனாய் தயக்கம் இல்லாமல், அதந்திரிதகன்னா தந்திரான்னா சோம்பல் இல்லாதவனா கொஞ்சம் அலுப்பு செழிப்பு இல்லாதவனா இந்த விரதத்தை பண்ணேன் அப்படின்னு என்ன பண்ணார், நாரதர் ராமருக்கு உபதேசம் பண்றார். ஸ்ரீ ராம உவாச்ச காதேவி கிம் பிரபாவாசா குலை ஜாதா குதோ ஜாதா கிமாஹ்வயா வர்த்தம் கிம் விதிவத் ப்ரூஹி சர்வஜ்ஞோசி தயாநிதே, நாரதரை பார்த்து பிரார்த்தனை பண்றார். விதிவத் ப்ரூஹி சர்வஜ்ஞோசி, சர்வஜ்ஞோ உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல, சாஸ்திரம் முழுக்கையும் சகலமும் நீங்க தெரிஞ்சவர், அதனால விரதம் கிம், இது என்ன விரதம், விதிவத் ப்ரூஹி இதனுடைய விதி என்ன, அது முறை எப்படி சொல்லியிருக்கோ அந்த முறைப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். காதேவி அந்த தேவி யாரு, கிம் பிரபாவா அவளுடைய பெருமை மகிமை எல்லாம் என்ன, குதோ ஜாதா எங்க இருந்த உத்பாவம் ஆவிர்வாவமானால், கிமா ஹோயா என்ன பேருடையவள் அப்படின்னு இந்த விஷயங்கள்லாம் விசாரிக்கிறார். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதுவும் வேதாந்தத்துல சாதாரணமா இது சொல்லுவோம், எந்த ஒரு இது எடுத்திருந்தாலும் அது பேர் என்ன சொல்றது, நம்ம கர்மா பண்றோம். இந்த நியாயம் வைசேஷிகம் அப்படிங்கிற சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த சாங்கியம் மீமாம்சை எல்லாம் எடுத்துட்டேன்னாக்க அந்த தரிசனங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, விசேஷமா நம்ம பண்ற கர்மாவே நம்மளுக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும், அந்த கர்மாவுடைய பலன் அதுல இருந்தே கிடைக்கும் அப்படிங்கறதாக. ஆனா வேதாந்தம் தான் பலமத உபபத்தேகே கர்மா, அதாவது கர்மாத்தியட்சா பலாத்தியட்சான்னு பரமேஸ்வரன் நம்ம பண்ற கர்மாவெல்லாம் சூப்பர்வைஸ் பண்றோம்னா பலன் கொடுக்கறவனா இருக்கான், அவன் இல்லாம வராது, அவன் தான் யார் யாருக்கு. ஏன்னா கர்மாங்கிறது வரிசையா நம்ம பண்றதுல வரப்போறது இல்ல, அது எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஜென்மாவில இருந்தாலும் அந்த இடத்துல வரணும். அதுல எது பிரதான கர்மாவா இருக்கோ பிரபலமான கர்மாவா இருக்கோ அது உடனே பலன் வரும், பிரபலம் இல்லாத கர்மா பின்னாடி போயிடும். இப்ப நகுஷன் 100 அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திரனா இருந்தா கூட அகஸ்தியத்தை அபச்சாரப்பட்டுன்றதுனால அதனுடைய பாபம் அந்த 100 அஸ்வமேதத்தையும் தாண்டி வந்துருச்சு இல்லையா, சோ அந்த மாதிரி ஆயிடும். அதனால இதெல்லாம் கர்மாவுக்கு எது முன்ன வரணும் பின்ன போனோம்னு தெரியாது இல்லையா, கர்ம ஜடம். அதனால என்ன ஆகுது, அப்போ அந்த கர்மாவை பலனை கொடுக்கறதா இருக்கிறது பரமேஸ்வரன் தான், அந்த பரமேஸ்வரன் தான் எல்லாத்துக்கும் மேலேயும் இருக்கான் அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம என்ன பண்றது, சாஸ்திரங்கள் இந்த விசேஷத்தை எடுத்து சொல்றது, பலமத்தை கொடுக்கறவன்னு. அதுல தர்மிங்கிறது பரபிரம்மஸ்வரூபம், அதுல தர்மமா இருக்கிறது மாய, அந்த மாயதான் அவனுடைய சக்தியா, அந்த சக்தியா இருக்கிறதுனால அந்த தர்மம்னு வர்ணிக்கிறார். மாய சக்தியா இருக்கிற காரணத்தினால தர்மியான பரமேஸ்வரன் தர்மமாக இருக்குன்னு வர்ணிக்கப்படுறது. அது என்ன பண்றது, தான் பல ஸ்வரூபங்கள் எடுத்துக்கிறது. இன்னைக்கு பாக்குறது பிரதானமா நம்ம 3 தேவதைகளை பாக்குறோம், பிரம்மா விஷ்ணு சிவன் அம்பாள் அப்படின்னு சக்தி அப்படின்னு. இந்த 3 தேவதையும் பாக்குறதுனால அந்த தர்மம்ங்கிறது இந்த 3 வடிவத்தையும் எடுத்துட்டு இந்த 3ஆகவும் இருக்கு அப்படின்னு விசேஷமா சொல்றதுனால அந்த மாயான்னு சக்திங்கிறது இந்த இடத்துல அந்த தர்மம் தான் எப்படி சக்தி ஸ்வரூபமா இருக்குங்கிறது இந்த தேவி பாகவதம் விசேஷமா வர்ணிக்கிறது. அதனால ராமருக்கும் அந்த உபதேசம் பண்றதாக இங்க காட்டப்படுறது. அதான் நாரதர் சொல்றார், ஸ்ருணுராம சதா நித்யா சக்தி ராத்யா சனாதனி, ஸ்ருணுராம சதா நித்யா சக்தி, அதான் அந்த தர்மம் அப்படின்னு சொல்ல பாருங்க, அத ஆகாசம் அப்படின்னு சொல்லுவா, ஆகாசம்ங்கிறது சிச்சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லுவா, வெறுமையில சிச்சக்தி, அதான் நித்யா சக்தி ஆத்யா சக்தி, அதுதான் முதல். சனாதனி சர்வகாம பிரதா தேவி பூஜிதா துக்க நாசினி, அவள் தான் சர்வகாம பிரதா,
பூஜிதா துக்க நாசினி, காரணம் சர்வ ஜந்தூனாம் பிரம்மாதீனாம் ரகுத்வஹ, பிரம்மாதி மும்மூர்த்திகளுக்கு கூட காரணம், பாக்கி எல்லா ஜந்துக்களுக்கும் லோகத்தில் இருக்கக்கூடிய சமஸ்தமான ஜீவராசிகளுக்கும் அவள் தான் காரணம். சஸ்யாக சக்தி வினா கோபி ஸ்பந்தித்தும் நக்ஷமோ பவேத், அவளுடைய அனுகிரகம் இல்லாமல், அவள் சக்தி இல்லாமல், அவளுடைய அதாவது நம்மளுக்குள்ள அந்தரியாமியா அவள் இல்லாமல் இமைக்கிறது கூட முடியாது அப்படின்னா. இமைக்கிறதுங்கிறது நம்ம நினைச்சு நடத்தணும்னு நடக்கிற செயல் இல்ல, தானா நடக்கிற செயல். தானா நடக்கிற செயல்கள் கூட நடக்காது. விஷ்ணு பாலன சக்திச்சா, இந்த விஷ்ணு எல்லாரையும் காப்பாத்துறான்னு சொல்லணும் இல்லையா, அந்த காப்பாத்துற சக்தியா இருக்கிறவள் அவள் தான். கர்த்திரு சக்தி பிதுர்மம மம பிதுகு, இது நாரதர் உபதேசம் பண்றாரு இல்லையா, மம பிதுகு எனது தந்தையான பிரம்மாவனுடைய கர்த்திரு சக்தி சிருஷ்டி சக்தியும் அவள் தான். ருத்ரசிய நாச சக்தி சா, ருத்ரன் இருக்கிற சம்ஹார சக்தியும். அன்யா சக்தி பராசிவா, பரசிவையவள் அப்படின்னார். கிஞ்சித் கொச்சித் வஸ்து சதசத் புவனத்திரையே, சதசத் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரூபம் இருக்கிற வஸ்து, ரூபம் இல்லாத வஸ்து, சகல விதமான வஸ்துக்களும். அந்த சதசத் இல்ல சத் அசத் அப்படின்னு சொல்லக்கூடிய வஸ்துக்கள். சதசத் வஸ்து எதெல்லாம் புவனத்திரயத்துல இருக்கே, சத்திய சர்வசிச்ச சக்தி ததுத்பத்தி குதோபவே, எல்லாத்தினுடைய சக்தியும் அவள் தான். அதாவது போன இதுலயே சொல்லும்போது சொன்னேன், நம்ம பேப்பரை கிழிக்கணும்னா பேப்பரை கிழிக்கிற சக்தி நம்மளுக்கு இருந்தா கூட போறாது. அதாவது வயசான காலத்துல கையெல்லாம் கொஞ்சம் ரொம்ப தளர்ந்து போச்சு, கை நடுங்கிறது, எதையுமே பிடிக்க முடியல அப்படின்னா ஒரு பேப்பரை கூட கிழிக்க முடியாது. சோ பேப்பரை கூட கிழிக்க முடியாதுன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட செய்ய முடியல, கையை தூக்க கூட முடியல, கையை அதை பிடிக்க கூட முடியல, கிழிக்கிற சக்தி கூட இல்ல, ஒரு சாதாரண பேப்பரை கிழிக்கிற சக்தி கூட இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் கிழிக்கிற சக்தி நம்ம கிட்ட இல்லைங்கிறது முக்கியம் இல்ல, அந்த பேப்பர்ல கிழிப்படுற சக்தி இருக்கணும். பேப்பர்ல கிழிப்படுற சக்தி இருந்தா தான் நம்மளால பேப்பரை கிழிக்க முடியும். ரொம்ப ஒரு 200-300 வருஷம் பழைய புஸ்தகம்னா அதை எடுத்து கிழிக்கிறதுக்கு எடுத்தோம்னா என்ன ஆகும், கிழிக்க முடியாது, படப்படன்னு உடையும், அப்பலாமா போகும். சோ அதை கிழிக்கணும்னு நீங்க தொடும் போதே அது பொடியா போயிடுது, தூளா போயிடுது, மாவா போயிடுதுன்னா என்னத்தை கிழிக்கிறது? சோ கிழிக்கிறதுன்னா அதை கிழிக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்குன்றது மட்டும் இல்ல, கிழிபடுற சக்தி அதுல இருக்குங்கிறதும் அந்த அளவுக்கு முக்கியம். சோ ஒவ்வொன்றுத்திலையும் சாதாரண வஸ்துக்குள்ள கூட என்ன பண்ணணும், அந்த சக்தி இருக்கணும். ரொம்ப பலசாலியா இருந்தா கூட கல்லை கிழிக்க முடியுமோ? கல்லுல கிழிபடுற சக்தி கிடையாது. சோ கிழிக்கிற சக்தி நம்ம கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது இல்ல, கிழிபடுற சக்தி அந்த வஸ்துல இருக்காங்கிறதும் முக்கியம். ஒவ்வொன்றுத்திலையும் ஒரு சக்தி இருக்கணும். சோ அந்த சக்தியா கொடுக்கிறவள், அந்த சக்தியா இருக்கிறவள் அவள் தான். ந பிரம்மா ந யதா விஷ்ணுஹு ந தரா ந தரா ந பிரம்மா ந யதா விஷ்ணுஹு ருத்ரோ ந திவாகரஹ நச்சேந்திராத்யா சுரா சர்வே ந தரா ந தராதராஹ. ந பிரம்மா ந யதா விஷ்ணுஹு ந ருத்ரோ ந திவாகரஹ, பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இல்ல சூரியன் இந்திராதி தேவர்கள், ந தரா ந தராதராஹ. சதாசா பிரகிருதி பூர்ணா புருஷேண பரேணவை சயுதா விஹத்யேஷா யுகாதோ நிர்குணா சிவா. யுகாதோ அதாவது சிருஷ்டிக்கு முன்னாடி நிர்குணா சிவா, எதுவும் இல்லாமல் நிர்குணமா இருக்கிறவள். அப்புறம் என்ன பண்றா, சதாசா பிரகிருதி பூர்ணா, அதாவது புருஷ இஷா பரேணவை, பரேண புருஷேன பூர்ணா, இவ புருஷனுக்கு புருஷனை ஆதாரமாக கொண்டு இருக்கிறாள். சயுதா விஹரத்யேஷா, புருஷனோட சேர்ந்து. ஏன்னா சக்தி அப்படிங்கறதுனால தனியா இண்டிபெண்டா இருக்காது, புருஷனோட சேர்ந்து இருப்பா, புருஷனோட சக்தியும் சேர்ந்துதான் இருக்கிறவா. அதனாலதான் சக்தி ஸ்வரூபம், அதாவது அனன்யம்னு சொல்லுவோம். புருஷனை காட்டிலும் இவ தனியா இருக்காளா, புருஷனாவே இருக்காளான்னாக்க பேதமா அபேதமா அப்படிங்கிற விஷயத்த டிஸ்கஸ் பண்ண முடியாது, அதை தீர்மானம் பண்ண முடியாது, அதை நிரூபிக்கவும் முடியாது. அதாவது பின்னான்னு சொல்ல முடியாது, அபின்னான்னு சொல்ல முடியாது. பின்னாப்பிய பின்னாப்பி உபயாத்மிகானோ அப்படின்ற மொழியோ வேதாவித ஸ்வரூபமா இருக்கிறவள் அனன்யம் அப்படின்னு சொல்லுவா. சாபூத்வா சகுணா பச்சாத், அப்புறம் என்ன ஆயிடுறா, சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது சகுணமாயி கரோதி புவனத்ரயம், 3 லோகத்தையும் சிருஷ்டி பண்றா. பூர்வம் சம்ஸ்ருத்ய பிரம்மாதீன், முதல் சிருஷ்டி எப்படி வருது, சம்ஸ்ருத்ய பிரம்மாதீன், திருமாதி 3 தேவதைகளையும் சிருஷ்டி பண்றா. தத்வா சக்திஷ்ட சர்வசா, முதலே பார்த்தோம் இல்லையா, அவளுக்கு வேணுங்கிற சக்திகள், அதாவது இந்த மகாலட்சுமி, மகாசக்தி, மகா சரஸ்வதி, அந்த 3 சக்திகளையும் முறையே அவளுக்கு கொடுக்கிறா. தாம் ஞாத்வா முச்சிதே ஜந்துகு ஜென்ம சம்சார பந்தனாத், அவளை யார் அறிகிறானோ அவன் சம்சார பந்தத்திலிருந்து விடுபடுறான். சா வித்யா பரமாஜ்ஞேயா, அவள் தான் பரமா வித்யா பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி.
வேதாத்யா வேதகாரிணி, வேதத்துக்கும் ஆத்தியம் அவள் தான், வேதத்தினால சொல்லப்படுறவள், வேதத்தினால பிரதிபாத்தியை, வேதத்தை எடுத்து சொல்றவளும், வேதத்தை உபதேசம் பண்றவளும். அசங்கியாத்தானி நாமானி தஸ்யா பிரம்மாதிவிக்கில, பிரம்மா முதலிய தேவர்கள் அவளுக்கு இந்த அளவுதான் இல்லாம எண்ணற்ற நாமங்களாலே அவளை துதித்திருக்கின்றனர். குணகர்ம விதானைஸ்து கல்பிதானிச்ச கிம்ப்ருவே, அவளுடைய ரூபங்கள் என்னாகும், குண கர்ம, அவளுடைய குணவசங்களாலும் அவர்களுடைய செயலாலும் இருக்கும்போது எவ்வளவுன்னு அவளுடைய கர்மாக்களை அறிந்து கொண்டவன் யார், அவளுடைய செயல்களை முழுவதுமாக அறியக்கூடியவர் யார், அவளுடைய குணங்களை அறியக்கூடியவன் யார் அப்படின்னு. அதனால அவளுடைய நாமா பெருமை எல்லாம் சொல்றது கஷ்டம். அகாராதி ஷகாராந்தைகி, 51 அக்ஷரங்கள்னு சொல்றோம் அகாராதி ஷகாராந்தம்னு. அந்த அகாராதி ஷகாராந்தங்கள்னால 51 அக்ஷரங்கள்னாலையும் ஸ்வரவர்ணைஸ்து யோஜிதைகி, அக்ஷரங்கள் அதாவது ஸ்வரம்னாக்கா இந்த இது பவல்ஸ், அசங்கேயானி நாமானி பவந்தி ரகுநந்தன. அதனால அவளுடைய பேர் என்னன்னு கேட்டது இல்லையா, அவளுடைய நேம் எண்ணற்ற பேர், அவளுடைய செயல்களும் குணங்களையும் வைத்து அவளுக்கு எண்ணற்ற பேரு, எல்லா எழுத்துகளும் எல்லா உயிரொலிகள் எல்லாமே அவளிடமிருந்து வந்தன, அவளிடமிருந்து சத்தை பெறுகின்றன. அதனால அவளுடைய பேர் இதுதான் என்னதுதான் இப்படிதான் எடுத்து சொல்ல முடியாது அப்படின்னு. அப்ப ராமர் மேல கேட்கிறார், விதிம்மே ப்ரூஹி விப்ரர்ஷே விரதஸ்யாஸ்ய சமாசதா கரோம் யத்யைவ ஸ்ரத்தாவான் ஸ்ரீதேவியா பூஜனம் ததா. விதிம்மே ப்ரூஹி, ஹே விப்ரர்ஷே, ஹே பிராமணோத்தமரே, இந்த விதி என்னன்னு சொல்லுங்கோ. விரதஸ்யாஸ்ய சமாசதா, இந்த முழுமையாக இந்த விரதத்தை எனக்கு சொல்லுங்கோ. கரோமி அத்யைவ, இன்றே இந்த விரதத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தையுடன், தேவியா பூஜனம், தேவியினுடைய பூஜனத்தை பண்ண ஆரம்பிக்கிறேன். நாரதர் சொன்னார். அதாவது என்ன, பீடம் கிருத்வா சமயஸ்தானே, அதாவது ஆடாத ஒரு பீடத்தை ஸ்தாபனம் பண்ணும்போது நம்ம எதை கலசமோ இல்ல விக்கிரகமோ எதை ஸ்தாபனம் பண்றோமோ அது ஆடாம கீழே விழாம இருக்கிறதுக்காக சமமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பீடத்தை ஸ்தாபனம் பண்ணி சம்ஸ்தாபி ஜெகதம்பிகாம், அந்த வேதிகையில அந்த பிளாட்ஃபாரத்துல அம்பிகையை ஸ்தாபனம் பண்ணணும். உபவாசான் நவைவத்துவம் குருராம விதானதா, 9 நாள் உபவாசம் இருக்கணும் பூர்ணமா. 10வது நாள் இது என்ன பாருங்க, ஆச்சாரியோகம் பவிஷ்யாமி, கவலைப்படாத, நானே உனக்கு ஆச்சாரியனா இந்த இடத்துல இப்ப இனிமே நீ தேடின்னு போக வேண்டாம், நானே உனக்கு ஆச்சாரியனா இருந்து பண்ணி வைக்கிறேன். கர்மணி அஸ்மின் மகீபதே அஸ்மின் கர்மணி, இந்த நவராத்திர பூஜைங்கிற கர்மத்துல நானே உனக்கு ஆச்சாரியனா இருக்கேன். தேவகாரிய விதானார்த்தம், இது தேவகாரியம், தேவர்களுக்காக நடக்க போற ராவணவதம்ங்கிற காரியம், அதனால உற்சாகம் பிரகரோமியகம், நானும் இந்த உற்சாகத்துடன் கலந்துக்கிறேன் அப்படின்னார். வியாசர் மேல அதை வர்ணிக்கிறார். தச்சுத்வா வச்சனம் சத்வம் சத்தியம் மத்வா ராம பிரதாபவான், அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு காரயித்வா சுபம் பீடம் ஸ்தாபயித்வா அம்பிகாம் சிவாம், மங்களகரமான அம்பிகையினுடைய விக்கிரகத்தை ஒரு சுபமான பீடத்துல ஸ்தாபிதம் பண்ணி விதிவத் பூஜனம் தஸ்யா சகாரம் விரதவான் ஹரிஹி, முறைப்படி பூஜை செய்தார். பொறியோட உபவாசமும் விரதத்தையோட இருந்துட்டு சம்பிராப்தேச்ச ஆஸ்வினே மாசி தஸ்மின் கிரிவரே, அந்த கிரிவரத்துல அதாவது அந்த கிருஷ்ணந்தையில அங்க இருக்கிற மலை இருக்கு இல்லையா, அந்த மலையில அஸ்வினி அதாவது ஆஸ்வின மாசத்துல உபவாச பரோராமகா கிருத்தவான் விரதமுத்தமம், உபவாசம் இருந்துட்டு உபவாசத்தோட கூட அந்த விரதத்தையும் செய்தார். ஹோமம் ச விதிவத்தத்திர பலிதானஞ்ச பூஜனம், ஹோமம் பலிதானம் எல்லாத்தையும் செய்தார். பிராதரவ் சக்கரத்து பிரேம்னா, 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க. விரதம் நாரத சம்மதம், நாரதருக்கும் அவ 2 பேரும் செய்தது அவளுடைய விரதானுஷ்டானம் எல்லாம் பூர்ண சம்மதமாக இருந்தது. அஷ்டமியாம் மத்திய ராத்திரேது, அஷ்டமி அதுதான் சந்தி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, சந்தி பூஜை அப்படின்பா. அதாவது அஷ்டமியும் நவமியும் சேரும் பொழுது நவமியோட சேர இருக்கிற அந்த அஷ்டமியில, நவமியோட சேர இருக்கிற அஷ்டமியில, அதாவது ஒரு 2 நாளைக்கு ஒரு 48 நிமிஷம் முன்னாடின்னு வச்சுக்கோ, நவமிக்கு 48 நிமிஷம் முன்னாடி கரெக்டா எக்ஸாக்டா அந்த நேரத்துல பண்ணணும், அதுக்கு பேர் சந்தி பூஜை அப்படின்பா. விசேஷம் அஷ்டமியாம் மத்திய ராத்திரேது, இந்த நட்ட நடு ராத்திரியில அஷ்டமியில தேவி பகவதீசா சிம்மாரூடா ததௌ தத்ர தரிசனம் பூஜிதா, அவளுக்கு சிம்மாரூடையாக தரிசனம் கொடுத்தா. கிரிசிருங்கே ஸ்திதோ வாச, அந்த மலை மேல இருந்துட்டு ராகவம் சானுஜம் கிரா, லக்ஷ்மணனோடு கூடின ராகவனுக்கு, அதாவது 2 பேருக்குமே அம்பாளுடைய குரல் இருக்கு பாருங்க, அம்பாள் என்ன அனுகிரகம் பண்ணாலும் அது 2 பேருக்கும் கேட்டுது அப்படின்னு. மேக கம்பீரையா சேதம் பக்தி பாவேன்னு தோஷிதா, அவனுடைய பக்தியினாலே சந்தோஷப்பட்டதுனால மேக கம்பீரையா கிரா, மேகத்தை போன்ற ஒரு கம்பீரமான குரல்ல அம்பாள் பேசினாள்னு அர்த்தம். தேவி வாச்ச, தேவின்னு சொல்றார். ராமராம மகாபாகோ துஷ்டாவத்திய விரதேனதே, சாதாரணமா வச்ச சுடு வச்ச அப்படின்னு சொல்ல, ராமராம, ராமரும் விஷ்ணுவோட அம்சம் இல்லையா,
ராமராம மகாபாகோ, உன் நீண்ட கைகளையுடைய, அதாவது நல்ல வலிமையான வீரனான ராமனே, துஷ்டாஸ்மி, உன்னுடைய விருத்தத்தினாலே நான் என்ன ஆகும், சந்தோஷப்பட்டிருக்கிறேன். பிரார்த்தியஸ்வ வரம் காமம் எத்தே மனசி வர்த்ததே, உன் மனசுல இருக்கிற வேணுங்கிற வரத்தை கேட்டுக்கோ. நாராயணாம்சு சம்பூதஸ்வம் வம்சே மானவே அனகே, மனுவினுடைய வம்சத்துல, மனுவுக்கு குழந்தையா பிறந்தது இக்ஷ்வாகு, அந்த இக்ஷ்வாகுட வம்சத்துல வந்து ரகு, அஜன் இவர்கள்லாம் அந்த வம்சத்துல நாராயணனுடைய அம்சமாக அவதரிச்சிருக்கிறவன் நீ. ராவணசிய வதாயைவ பிரார்த்தித்தைர் அமரைரபி, தேவர்களாலே பிரார்த்திக்கப்பட்டு நாராயண அம்சமாக அவதரிச்சிருக்கிற, ராவண வதத்துக்காக அவதரிச்சிருக்கிற நீ. அதனால உன்னோட இது அவதாரம், அவதார காரியம் நிச்சயம் நிறைவேறும். புறா மத்ஸ்யம், அதே சொல்றார், நீ வந்து வெறும் சாதாரண இல்ல, தசாவதாரம் எடுத்து ஒவ்வொரு அவதாரத்திலயும் நீ அசுரால சம்சாரம் பண்ணி தேவர்களை காப்பாத்தி, மனுஷாலையும் காப்பாத்தி, சகல ஜத்துக்களையும் காப்பாத்தி இருக்க. முதல்ல என்ன பண்ணா, இந்த இடத்துல அம்பாலே அந்த தசா நாராயண தசா கிருத்திகை கராங்குழி நகோத்தன நாராயண தசா கிருத்திகை சகசரநாமத்துல வருது இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துலயும் அதை சொல்ற. புறா மத்ஸ்யதனும் கிருத்வா ஹத்வா கோரஞ்ச ராட்சசம், முதல்ல நீ என்ன பண்ண, மீன் வடிவத்தை எடுத்துட்டு ஒரு கோரமான ராட்சசனை சம்ஹாரம் பண்ணி லோகத்தையும் காப்பாத்தின, வேதத்தையும் காப்பாத்தின. ஸ்வயாவை ரட்சிதா வேதாக சுராணாம் ஹிதமிச்சதா, தேவர்களுக்கு நன்மையை விரும்புற ஒன்னாலே ரட்சிதா வேதாக, அதாவது அந்த மத்ஸ்யாவதாரத்துல வேதங்கள் காப்பாற்றப்பட்டன, வேதங்களை மீட்டு தேவர்களுக்கு கொடுத்த, தேவர்கள் மூலமா மனுஷாளுக்கு, ரிஷிகளுக்கு, ரிஷிகள் மூலமா சாதாரண மனுஷாளுக்கும் கிடைச்சது. சோ வேதத்தை காப்பாத்துறதுக்காகவே இந்த அவதாரம். சோ வேதத்தை, அதான் முதல் அவதாரமே, பகவானுடைய முதல் அவதாரமே வேத ரட்சணத்தான் தான். அதனாலதான் ஜெயதேவருடைய நீங்க இதுல பாத்தீங்கன்னா அஷ்டபதியில வேதான் உத்தரத்தே ஜெகன் நிவகத்தே பூகோளம் உத்விகிருத்தேன்னு முதல் அஷ்டபதியில வேதான் உத்தரத்தே, வேதத்தை உத்தாரம் பண்றதுக்காக வந்திருக்க. சோ இந்த வேதோத்தாரம்ங்கிறதுதான் முக்கியம். பகவான் வேதகா, வேதத்தை வேதம்னு சொல்றது இல்ல, பகவான் வேதகான்னே சொல்றோம் இல்லையா. சோ துவயாவை ரட்சிதா வேதாக பூத்வா கச்சப ரூபஸ்து திருத்வா மந்தரம் கிரீம், நீ என்ன பண்ணுவ, பூத்வா கச்சப ரூபஸ்து, அடுத்தது கச்சப ரூபம், ஆமையா அவதாரம் எடுத்த, திருத்தவான் மந்தரங்கிரி, மந்திரகிரியை நீ தாங்கின, மந்திரகிரியை தாங்கி எல்லாருக்கும் இந்த லோகத்துல வேதம் இருந்தது, வேதத்துக்கு அடுத்தது என்ன பண்ணும், ஜனங்களுக்கு வேணுங்கிற சமஸ்த விதமான வஸ்துக்களும் கிடைக்கணும், அவளுக்கு இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு வேணுங்கிற வஸ்துக்கள் வேணும் இல்லையா, அந்த வஸ்துக்களுக்கு கொடுக்கக்கூடிய விதத்துல என்ன பண்ண, சமுத்திரத்தை மதனம் பண்ணி அதுல இருந்து எல்லாத்தையும் கொடுத்த, அதுக்கு கச்சப அவதாரம். அப்புறம் ஆகூபாரம் பிரமந்தானம் கிருத்வா தேவான் அபோஷயா, அதான் சொல்ற, அகூபாரம் பிரமந்தானம், அந்த இது இருக்கு பாரு, அந்த மந்திரமலைய வாசுகிங்கிற நாளை வச்சு கரைஞ்சு நீ இந்த தேவர்களுக்கு வேணுங்கிற அபோஷயா, அவளுக்கான அந்த அமிர்தத்தை கொடுத்து, அபோஷயா யூ நரிஷ் தி காட்ஸ். கோல ரூபம் பரம் திருத்வா தசனாகிரேண மேதினி, கோல ரூபம்னாக்க மகாவராகம், மகாவராக ரூபத்தை எடுத்துட்டு தசனாகிரேண கோரைப்பலனுடைய நூயினால மேதினியும் திருத்தவானிசி, இந்த பூமியை தூக்கின்னு வந்த. எத்ராம ஹிரண்யாட்சம் ஜகானச்ச, எத்ராம ஹிரண்யாட்சனையும் கொன்ற. இவ வந்து என்ன பண்றா, நீ வந்து விஷ்ணு அவதாரம் எடுத்தாருன்னு சொல்லல, ஹே ராம நீதான் மத்ஸ்ய அவதாரம் எடுத்த, நீதான் கூர்மா அவதாரம் எடுத்த, நீதான் வராக அவதாரம் எடுத்த, அந்த மாதிரி அவதாரம் எடுத்து எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக நீ வந்து அவதாரம் எடுக்கலையா, ராட்சசால சம்ஹாரம் பண்ணலையா அப்படின்னு என்ன பண்ணா, நீ அந்த பெரிய காரியங்களை பண்ணிருக்கேன்னு வர்ணிக்கிறார். அதுல இன்னொரு முக்கியமான வேடிக்கை என்னன்னாக்கா, சாதாரணமா அதுவும் புராணங்கள்ல சொல்லியிருக்கு, அந்த மேதினிய வந்து தன்னுடைய கோரப்பல்ல தூக்கின்னு வந்தாரு சொல்லியோ, கோரப்பல் பூமியில எங்க பட்டுதோ அந்த இடத்துல இருந்துதான் தர்பையும் எள்ளும் உண்டாச்சான். அதனால தர்பையும் எள்ளும் அந்த அளவுக்கு விசேஷம், அது பகவானுடைய சம்சர்க்கத்தினாலேயே அவருடைய சம்ஸ்பர்சத்தினால உண்டானதுனால அது ரெண்டும் எப்பவுமே புண்ணியமா இருக்கக்கூடிய விஷயம். அதனாலதான் தர்பைக்கு வந்து பவித்திரம் என்ன பண்றோம், நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் பவித்திரம் அப்படின்னாலே சுத்தப்படுத்துவது, புனிதப்படுத்துவதுன்னு அர்த்தம். அதை புனிதப்படுத்துவதற்காக அந்த தர்ப பவித்திரத்தை அணிகிறோம் இல்லையா, அது பகவானுடைய, அதாவது ஹிரண்யா, அந்த பகவான் வந்து மகாவராக அவதாரம் எடுக்கும் போது அவருடைய சம்ஸ்பர்சத்திலிருந்து ஏற்பட்டது அப்படிங்கறதாக. நாரசிம்மியும் தரும் கிருத்வா ஹிரண்ய கசிப்பும் புறா பிரகலாதம் ராம ரட்சித்வா ஹதவானசி ராகவ, நீ வந்து என்ன பண்ண, நரசிம்மாவதாரம் எடுத்து ஹிரண்ய கசிப்பு ஒழிச்சு பிரகலாதன் நீ காக்கலையா. வாமனம் பபுராஸ்தாய புறா சரித்தவான் பலிம், வாமனாவதாரம் எடுத்து என்ன பண்ண, பலிய வந்து அவன் தேர்ந்து அந்த, அதாவது அந்த பூமி அவன் தேர்ந்து வாங்க வேண்டியிருந்தது. ஒரு மாதிரி சரித்தவான்னாக்க பலியை வந்து யூ மிஸ்லெட் ஹிம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பலி ரொம்ப நல்லவனா இருந்தா அவனை சம்ஹாரம் பண்ண முடியல. சோ அவன் திருப்பியும் அவன் அடுத்த இதுல வந்து இந்திரனா கூட ஆக போறான். அதனால அவன் என்ன பண்ணான், டிசிட் சொல்லி அவன்கிட்ட இருந்து அந்த இதை வாங்கி ஒரு ட்ரிக்கா வாங்கின்னு அர்த்தம்.
பூத்வா இந்திரசி அனுஜகாமம் தேவகாரிய பிரசாதகா. அந்த இடத்துல என்ன பண்ண, எல்லாருக்கும் தலைவனா இருந்தா கூட இந்திரனுக்கு இளைய, அதாவது சகோதரனாக நீ அவதாரம் பண்ண. அதான் அவனுக்கு தம்பியா இருந்த, இந்திரன் சொன்னதை கேட்கிறவனா இருந்த. ஜமதக்னி சுதஸ்துவம் மே விஷ்ணோர் அம்சேன சங்கதா. ஜமதக்னியினுடைய புதல்வனாக ஜாமதக்னி பரசுராமராக. கிருத்வாந்தம் சத்திரியானாம் து, யாரெல்லாம் அரகண்டா இருக்காளோ, அரகண்டா இருந்துட்டு லோகரட்சணத்துக்கு அனுகூலமா இல்லாம இருக்கிறவா, தங்க காரியம் தான் தங்க இஷ்டம் தான் நினைக்கிறவா, ஆசுர பிரகிருதியா இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட சத்திரியர்களுக்கு முடிவை கட்டி தானம் பூமே ரதாத் விஜய். கஷ்யபருக்கு என்ன பண்ண, இந்த பூமியை தானமா கொடுத்த. அதனாலதான் காசியபின்னு பேரு. ததேதானிஞ்ச காக்குஸ்த. சோ இவ்வளவு அவதாரம் எடுத்திருக்க. அடுத்த அவதாரமாக, அதாவது 7வது அவதாரமாக இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்க, ததா இதானிஞ்ச காக்குஸ்த, என்ன பின்னாடி இது கிருஷ்ணர் பலராமர் இதெல்லாம் வரணும். சோ கிருஷ்ண அவதாரம் பலராம அவதாரம் இந்த 2 அவதாரமும் நடக்கணும். அப்புறம் கல்கி அவதாரம். இந்த இடத்துல அதாவது இந்த தேவி பாகவத பிரகாரம் கிருஷ்ணாவதாரமும் பலராம அவதாரமும் ஆயிடுச்சுன்னா கூட ராமருடைய கதையை சொல்றாரு. அந்த இடத்துல கிருஷ்ணாவதாரமும் பலராம அவதாரமும் ஆகல இல்லையா. அதனால பரசுராம அவதாரத்தை முடிஞ்சுட்டு இப்ப நீ ராமனா அவதாரம் பண்ணிருக்க அப்படின்னு வந்துட்டா. சோ ததா இதானீம் காக்குஸ்த ஜாதோ தசரதாத்மஜா. அவ்விதமே இந்த 6 அவதாரங்களுடைய வரிசையில இப்ப 7வதாக தசரதனுடைய மகனாக நீ அவதரிச்சிருக்கிற. பார்த்திதஸ்து சுரைசர்வேகி, தானாகவே நீ வரல. இது உன்னுடைய கர்மவசியமான அவதாரமும் இல்ல. நீயாவே நினைச்சு இஷ்டப்பட்டு நான் பிறக்கணும் இவர் வம்சத்திலேன்னு நினைச்சும் பிறக்கல. தேவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க நீ இஷ்டப்பட்டிருக்க. பிரார்த்திதஸ்து சுரைசர்வைகி ராவணேன அதி பீடிதைகி, ராவணனாலே மிகவும் பிடிக்கப்பட்ட தேவர்களாலே. கபயஸ்தே சகாயாவை தேவாம்சா பலவத்தராக, இந்த குரங்குகள் அனைத்தும் மிகுந்த பலமுடையவைகள், தேவர்களுடைய அம்சம் பொருந்தியவை. பவிஷ்யந்தி நரவியாகிர மச்சக்தி சம்யுதா கெமி, என்னுடைய சக்தியும் இவர்கள்ட்ட இருக்கு, இவர்கள் உனக்கு உதவியாக இருப்பார்கள். சேஷாம்சோப் அனுஜஸ்தேயம், ஆதிசேஷனுடைய அம்சம் கொண்டவன் உன்னுடைய தம்பி. ராவணாத்மஜ நாசகா, ராவணனுடைய குமாரனான மேகநாதனை நாசம் செய்வான். பவிஷ்யத்துக்கு ந சந்தேகா கர்த்தவியோத்திர துவயானக, அதனால இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம், இது நீ செய்ய போற, இதுல உனக்கு தயக்கமோ பயமோ வேண்டாம். வசந்தே சேவனம் காரியம் துவயா தத்ராதி ஸ்ரத்தையா, நீ கோசலத்துக்கு போனா விட்டு கூட வசந்த ருத்துவிலையும் இந்த நவராத்திரியை நீ பண்ணணும். ஹத்வாத ராவணம் பாபம் குரு ராஜ்யம் யதாசுகம், ராவணனை கொன்று ராஜ்யத்தை ஆளு. ஏகாதச, இது இதுல இருக்கிறது தான் சங்கேப ராமாயணம் எல்லாத்திலையும். ஏகாதச சகசிராணி வருஷாணி பிருத்திவிதலே, 11,000 வருஷங்கள் நாட்டை ஆளுவாய். சுத்வா ராஜ்யம் ரகுசிரேஷ்ட கந்தாசி திருஜிவம் புனகா, அதுக்கப்புறம் நீ உன்னுடைய சாஸ்தானத்துக்கு எழுதுன்ட்டு என்ன பண்ணிருக்க, இவர் சொல்லியிருக்க. அவர் பேர் என்ன, அம்பாள் இந்த மாதிரி சொன்னான். அப்ப வியாசர் சொல்றார், இத்யுக்த்வா அந்தர்ததே தேவி ராமஸ்து பிரீத்தமானசா என்று சொல்லி, ராமர் பிரீத்தமானசா அந்த அம்பாளை என்ன பண்ணார், தான் திருப்தி ஆயிட்டு அந்தர்ததே தேவி, தேவியானவள் அந்தர்தியானம் ஆயிட்டாள். ராமரும் அம்பாளுடைய அனுகிரகத்தை கேட்டு பிரீத்தமானசா சமாப்பிய தத்விரதம் சக்ரே பிரயாணம் தசமி ஜனே, சமாப்பிய அந்த விரதத்தை சமாபனம் செய்து முடித்து தசமி தினே 10வது நாள் பிரயாணம் சக்ரே, அதாவது என்ன பண்ணார், யாத்திரைக்காக கிளம்பினார். விஜயதசமி அன்னைக்கு மத்தியான முகூர்த்தம், அது அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவா. அந்த மத்தியான முகூர்த்தத்துல கரெக்டா அவர் என்ன பண்ணார், பிரயாணத்துக்கு கிளம்புறார். விஜயா பூஜனம் கொடுத்துவா, அதுதான் விஜயான்னு பேரு அந்த தசமிக்கே விஜயா. சோ விஜயா பூஜனம் கொடுத்துவா தத்வா தானான் அநேக சகா, அந்த பூஜையும் பண்ணிட்டு தானங்கள் எல்லாமும் பண்ணி, அப்புறம் ஒரே ஸ்லோகத்துல பின்னாடி வரக்கூடிய அவ்வளவு சுந்தரகாண்டம் மிதகாண்டம் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, எல்லா கதையும் ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு. கபிபதி பலயுக்த சானுஜ ஸ்ரீபதிஷ்ட பிரகட பரமசக்தியா தேரிச பூர்ண காமஹா உததி ததகதோசௌ சேதுபந்தம் விதாய அகனத் அமரசத்ரும் ராவணம் கீத கீர்த்திகி. கீத கீர்த்திகி, எல்லாராலும் புகழ்ந்து பாடப்படக்கூடிய கீர்த்தியை உடையவரான ஸ்ரீராமர். கபிபதி பலயுக்தா, சுக்ரீவன் கபிபதி, கபிகள் குரங்குகளுடைய பத்தியான சுக்ரீவன் அவனுடைய பலத்தினாலே கூடியனவனாய், சானுஜகா தன்னுடைய தம்பியான லட்சுமணனுடனும், ஸ்ரீபதிச்ச பகவானே ஸ்ரீபதி, பிரகட பரமசக்தியா தன்னுடைய முழு சக்தியும் வெளிப்படுத்துபவனாய், பிரேரித பூர்ண காமகா அதாவது தன்னுடைய ஆசை நிறைவேற போறவன் அர்த்தம். உததி தட்டகதோசௌ, என்ன பண்ண, உததி தட்டம் அந்த தனுஷ்கோடி அந்த அந்த சமுத்திர கரைக்கு போற,
அங்க வரிசையா எல்லாத்தையும் பார்த்துட்டு, அதாவது திருப்புல்லாணி நவபாஷாணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரிசையா போறாருன்னு அர்த்தம். உததி தடகதோசோ சேது பந்தம் விதாய, சேதுவினாலே பந்தம், சேதுனா டேம் இல்ல பிரிட்ஜ் அப்படிங்கிறது, அதனாலே சமுத்திரத்துக்கு பந்தம் உன்னை கட்டி, விதாய அகனத் அமரசத்ரும், அமரசத்ருங்கிறது தேவர்களுக்கு சத்ருவான ராவணனை அகனத்து கொன்றார். ராவணம் அமரசத்ரும், ராவணம் அகனத்து கீத கீர்த்திகி, எல்லாராலும் புகழப்படும் ராமர்னு. யஸ்ருணோதி நரோபக்தியா தேவியா சரித்தம் உத்தமம், இது வாஸ்தவத்துல தேவியினுடைய சரித்தம். ஏன்னா ராமர் என்ன பண்ணார், தேவியினுடைய பெருமையை கேட்டு அந்த நாரதரே சொல்லி நாரதரோட ஆச்சாரியரா கொண்டு இந்த நவராத்திரி பூஜையை பண்ணினார். அந்த நவராத்திரி பூஜையினுடைய மகிமையினால ராவணனை ஜெயிச்சார். அதனால தேவியினுடைய ஒரு மகாத்மியம், குளோரி, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறது. அதனால தேவியா சரித்தம், இந்த உத்தமம் தேவியா சரித்தம் எஸ் ருணோதி நரகா பக்தியா ச புங்க்வா விபுலான் போகான், இந்த லோகத்துல அவன் தனக்கு வேணுங்கிறது, அவன் அதாவது கர்ம மார்க்கத்தில் இருந்தவனா லௌகிகமா இருக்கிறவனா இருந்தா விபுலான் போகான் புக்வா பிராப்னோதி பரமம் சிவம், அவனுக்கு முறையாக அவனுக்கு என்ன சித்த சுத்தி ஏற்படும், ஞான வைராக்கியம் ஏற்படும். அந்த வைராக்கியத்துக்கு அப்புறம் அவனுக்கு மோட்சத்துக்கான வழி கிடைக்கும். அப்புறம் சந்தி அந்யானி புராணானி விஸ்தராணி பகூனிச்ச, மற்ற புராணங்களும் இருக்கு. புராணங்கள்ங்கிறது எவ்வளவு புராணங்கள், அதாவது 18 மகா புராணங்கள், 18 உபபுராணங்கள், ஸ்தல புராணங்கள் அப்படின்னு புராணங்கள் பலவிதமான புராணங்கள் இருக்கு. சோ சந்தி அந்யானி புராணானி விஸ்தராணி பகூனிச்ச ஸ்ரீமத் பாகவதஸ்யாஸ்ய ந துல்யானீதி மேகதிகி, அதாவது அந்த இடத்துல வியாசர் சொல்றார். ஏன்னா வியாசருக்கே என்ன எடுத்து 4 வேதங்கள் அவ்வளவு புராணங்களையும் எழுதியும் பாகவதத்தை எழுதினதான் சொன்ன, அதாவது மனசுல நிம்மதி இல்லாம இருந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாம இருந்துன்னு பாக்குறோம் இல்லையா. அதனால அந்த பாகவதத்தை எழுதினாவிட்டு அவருக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வர்றதுனால நாரதர் அந்த பாகவதம்னு சொல்லும் போது அது தேவி பாகவதத்தையும் உள்ளடக்கினது தான். அதனால பாகவதத்துக்கு அவ்வளவு புராணங்கள் இருந்த போதிலும் ஸ்ரீமத் பாகவதஸ்ய அஸ்ய பாகவதஸ்ய, இந்த பாகவதம்ங்கிற புராணத்துக்கு ந துல்யா நீதி மேவதிகி, எதுவும் சமம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முடிச்ச. இது ஸ்ரீமத் தேவி பாகவதே மகாபுராணே அஷ்டாதச சாகஸ்ரியாம் சங்கீதாயாம், 18,000 ஸ்லோகங்களை கொண்ட இந்த புஸ்தகம் திருத்தீய ஸ்கந்தே, அதாவது 3வது ஸ்கந்தத்துல ராமாய தேவி வரதானம், ராமருக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணினது, வரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லக்கூடிய 30வது அத்தியாயம். இது திருத்தீய ஸ்கந்தா சமாப்தா, 3வது ஸ்கந்தம் முடிஞ்சது. அத சதுர்த்த ஸ்கந்தா பிரதமோத்தியாய ஜனமேஜயுவாச்ச வாசவேய முனிஸ்ரேஷ்ட சர்வஜான நிதேனக பிரஷ்டுமிச்சாம்யகம் சுவாமின் அஸ்மாக்கம் குலவர்தன, எங்களுடைய குலத்தினுடைய பெருமையை, எங்களுடைய குலத்தினுடைய வளர்ச்சியை விரும்புவரே, உங்களை நான் என்ன பண்றேன், மேல ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கிறான். அது 4வது ஸ்கந்தம். அடுத்த இதுல பார்ப்போம்.